வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 78 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுதியான குவாலிஃபைடு ஒர்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். தென் சேலரி வந்து 10,000 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அடுத்தது உங்களோட நேம், ஃபாதர் நேம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான முன்னுரிமை ஏதாவது இருக்கா, உங்களோட மதம் ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்தது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து சைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஜூனியர் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்ட் இருக்குது. 14,500 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 19 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 13,000 சேலரி. நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபார்மசிஸ்ட்டு 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 15,000 சேலரி. லேப் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணலாம். 13,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 29 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ 8,950 ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரியை கொடுத்துருக்காங்க. அடுத்த கன்சல்டன்ட் யோகா, PNOS முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 10,000 சேலரி. உங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது கன்சல்டன்ட் யோகா, உங்களுக்கு வந்து 40,000 சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 10,000 சேலரி. ஸோ இது வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தெரப்டிக் அசிஸ்டண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டன்ட் ஆயுர்வேதா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 சேலரி. நீங்கள் PA MS முடிச்சிருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் யோகா, தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சேலரி, நம்ம சொன்ன சேம் சேலரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து 34,000 சேலரி. நீங்கள் வந்து PHMS முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஆயுஷ்லேயும் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் யோகா. ஸோ 34,000 சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு சித்தா, இது மாதிரி பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர் தனியாக, யோகா ப்ரொஃபஷனல் தனியாக, ஃபார்மசிஸ்ட், இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கான சேலரியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ், 50 பெட்டட் இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், கே விளக்கு, தேனி டிஸ்ட்ரிக்ட் 625512 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 24/11/2025 அனுப்பணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டேட் சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.